இது பவானி கூடுதுறை ஆறு. பவானி சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கிற இந்த ஆறு தான் பரிகார ஸ்தலமாக இருக்குது. பவானி கோயிலுக்கு பெரும்பாலும் வர்றவங்க இந்த ஆற்றில் தான் பரிகாரம் பண்ணுவாங்க. இந்த பவானியில் நமக்கு சொல்லப்படாத பல கதைகள் இருக்குது. அந்த கதைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த கோயிலுக்குள்ளே போகலாம். வாங்க, ஒவ்வொரு இடத்தையும் உங்களுக்கு நாங்கள் சுற்றி காமிக்க போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணப்படலாம். வாங்க. கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற மண்டபம் இது தான். ஆற்றங்கரையோரம் இந்த மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தில் பெரும்பாலும் பரிகாரங்கள் பண்ணுவாங்க. இந்த மண்டபமும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் பரிகாரங்கள் பண்ணுவாங்க. நீங்கள் ஆடி அமாவாசையிலெல்லாம் வந்துட்டிங்கன்னா இங்கே உட்கார்றக்கு இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இந்த மண்டபத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாலம் தெரியும். அந்த பாலம்தான் சேலம் பாலம். குமாரபாளையத்தை ஒட்டி இருக்கிற அந்த பாலத்து வழியே தான் சேலம் போகக்கூடிய வண்டிகள் எல்லாம் போகும். பெரும்பாலும் அந்த பாலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நல்லா ஃபுல் வியூவாக தெரியும். கனரக வாகனங்கள் எல்லாம் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே ஒரு ரம்மியமான காட்சி. வெள்ளப்பெருக்கு காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்திலிருந்து தான் இந்த கோயிலை பார்ப்பாங்க. அந்த பாலத்தினுடைய பாதி வரைக்கும் தண்ணி வரும். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பரிகாரங்களுக்கு எவ்வளவு கட்டணம் அப்படிங்கிறத இதில் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே பணம் கட்டி இந்த பரிகாரங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு உங்களுக்கு இங்கே யாராவது தெரிஞ்ச ஆட்கள் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் செலவை குறைச்சிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் செலவு இங்கே அதிகம்தான் ஆகும். நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கோபுரம். இது வெளி கோபுரம் இல்லை, இது கோயிலுக்கு உள்ளே இருந்து பார்க்குறது. கோயிலின் இடது பக்கம் இருந்து இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தோற்றம் தான். கோபுர அமைப்பு அருமையாக இருக்கும். அதனுடைய பிரம்மாண்டம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கனாலே தெரியும். இது உட்பகுதி. உட்பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா கோயிலினுடைய பிரம்மாண்டம் எப்படின்னு தெரியுது. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தர்கள் அதிகமாக வந்துகிட்டு இருக்கிற கோவில் தான். அதுவும் ஆடி அமாவாசை தினங்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான பக்தர்கள் பல ஊர்களிலிருந்து இந்த கோயிலுக்கு வர்றாங்க. நிற்கிறக்கே இடம் இருக்காது. கார் பார்க்கிங் எல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். ரொம்ப பிஸியான ஒரு கோயில். நீங்கள் நல்ல விசேஷ தினங்களில் வந்தீங்கன்னா இந்த கோயில் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுடன் பெருமாள் சந்நிதியும் இந்த கோயில் இருக்குது. அது மிகப்பெரிய சிறப்பு இந்த கோயிலுக்கு. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இதுதான் கூடுதுறை. பவானி, காவிரி மற்றும் கண்ணுக்கு தெரியாமல் அமிர்த நதி ஆகியவை 3 நதிகளும் சேரும் முக்கூடல் என அழைக்கப்படும் இந்த நதி தான் இது. இதில் விளம்பர பலகைகள் வச்சுருக்கிறாங்க. ஆழமான பள்ளங்களும் சுழல்களும் உள்ளன, பார்த்து குளியுங்க அப்படின்னு. அது தெரியாமல் நிறையா பேர் இங்கே மாட்டிக்கிறாங்க, நீச்சல் தெரியாமல். அதனால் ஆழமான பகுதிகளுக்கு நீங்கள் செல்லாதீங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா கம்பி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடங்களில் போய் குளியுங்க. உள்ளே வந்தீங்கன்னா இந்த கோயிலினுடைய தூண்களில் பார்த்திங்கன்னா சிற்ப வேலைப்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு நுணுக்கமான வேலைகளையும் சிலைகளில் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி அந்த காலத்திலே எவ்வளோ நுணுக்கமாக பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பழங்கால சிற்பங்களை எல்லாம் பார்க்கலாம், இந்த மாதிரி கட்டட அமைப்புகளை எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் வரலாம். வந்தாலே ஒரு பழமையான அந்த மன்னர் காலத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வந்துடும். பயங்கரமான கட்டடங்களையும் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு வாழ்க்கை முறையிலேயே வாழ்கிற நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகும்போது ஒரு பழமையான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. நம்ம கண்டிப்பாக இங்கே வந்தோம்னா கொஞ்ச நேரம் நம்ம இப்போ இயல்பு நிலையை மறந்து இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம கண்டிப்பாக மாறிடுறோம். எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம அந்த கவலைகளையெல்லாம் மறந்து கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மனம் இதை ரசிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கவலைகளை எல்லாம் மறக்கலாம். இதுதான் கோயிலினுடைய பின்பகுதி. பின்பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா கூடுதுறை ஆறு ஓடுது. பக்தர்கள் இங்கே குளிச்சுக்கிட்டு தனது உடைமைகளை கழட்டி போட்டு போகிறதுனால அவங்களுடைய பாவங்கள் பீடைகளெல்லாம் ஒழியுது அப்படின்ட்டு அவங்களுடைய துணிகளையெல்லாம் இங்கே கழட்டி போட்டிருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா குவியலாக கிடக்குது. இதுதான் பவானியையும் குமாரபாளையம் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். இந்த பாலத்து மூலமாக தான் இந்த 2 ஊர்களுக்கும் ஒரு போக்குவரத்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தூக்கிட்டு வர்றது இது பார்த்திங்கன்னா ஆலயத்தினுடைய கொடிக்கம்பம், தீபத்தூண். இந்த வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும், நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். பக்தர்கள் சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆலய நிர்வாகம் பார்த்திங்கன்னா மேட்டு போட்டிருக்கிறாங்க.
அந்த மேட்டில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா கால் சுடுறது கொஞ்சம் குறையுது. இது ஒரு நல்ல விஷயந்தான். இது பார்த்திங்கன்னா கோயிலின் பின்பகுதி. பெரும்பாலும் பரிகாரம் செய்கிறவங்க அந்த பிண்டத்தை வந்து இங்கே தான் ஆற்றுல கலக்கிறாங்க. அதுக்காக இந்த படிக்கட்டு அமைச்சிருக்கிறாங்க. இதில் வந்து அந்த பிண்டத்தை கலக்கிட்டு போவாங்க. கோயிலுக்குள்ளே அமைஞ்சிருக்கிற ஸ்தல விருட்ச விநாயகர், இந்த மரத்துக்கடியில் இந்த விநாயகர் வந்து அமைஞ்சிருக்கிறாரு. இதனுடைய தல விருட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்தல விருட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலந்தை மரம். இலந்தை மரம் தான் இந்த ஸ்தல விருட்சமாக இந்த பவானி கோயிலில் அமைஞ்சிருக்குது. இந்த இலந்தை மரத்தினுடைய வயது என்ன அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச இந்த கோயில் இருக்கும் காலங்கள்லேருந்து இந்த மரம் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஆனால் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. இந்த இலந்தை மரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வேண்டுதல் வேண்டி நிறையா கட்டி வச்சுருக்கிறாங்க. வேண்டுதல் நிறைவேறணங்களும் கட்டியிருக்கிறாங்க, வேண்டவங்களும் கட்டியிருக்கிறாங்க. பெரும்பாலும் இப்படி பண்ணுறதன் மூலமாக அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுது அப்படிங்கன்னு நம்பப்படுது. இந்த விநாயகரை சுற்றி வருவதன் மூலமாக குழந்தைகள் வரம் கிடைப்பதா இங்கே ஐதீகம். இந்த மரத்தை பார்த்திங்கன்னா இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப அடர்த்தியான மரம். நம்ம சின்ன சின்ன இலந்தை மரங்களை தான் பார்த்துருக்கோம். இவ்வளவு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இலந்தை மரத்தை வந்து இந்த கோயிலில் நம்ம பார்க்கலாம். இந்த கோயில் சுற்றுச்சுவரில் ஒரு 3 ஓட்டை இருக்குது. அந்த 3 ஓட்டைக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரர் காலத்தில் வில்லியம் காரோ அப்படிங்கிற ஒரு கலெக்டர் வந்து இந்த ஊரில் தங்கியிருந்திருக்கிறாரு. அவருடைய பங்களாவில் தங்கியிருக்கிறப்போ ஒரு தூக்கத்தில் ஒரு குழந்தைய வந்து அவருடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே ஓடுற மாதிரி கனவு கண்டிருக்கிறாரு. அவர் திடுக்கிட்டு முழிச்சு வெளியே வந்து பார்த்துருக்கிறாரு. அப்போ அவர் தங்கியிருந்த அந்த பங்களாவே இடிஞ்சு விழுந்துருச்சு. அப்போ தான் அவர் தன்னை காப்பாற்றுறது வந்து இந்த பவானியில் இருக்கிற வேதநாயகி அம்மன் தான் அப்படின்னு நினச்சி அந்த கோயிலுக்கு ஒரு ஊஞ்சல் வந்து தங்கத்தாலேயே செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. இன்னமுமே அந்த ஊஞ்சல் இருக்கிறதா சொல்கிறாங்க. மற்றும் அவர் வந்து கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால கோயிலுக்குள்ளே அவர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடவுளை தரிசிக்கிறதுக்காக அந்த 3 ஓட்டை போட்டு அந்த 3 ஓட்டை வழியாக அந்த கடவுளை பார்த்துருக்கிறாரு. இதுதான் அந்த 3 ஓட்டைகளினுடைய வரலாறு அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த பங்களா, வெள்ளைக்காரர் தங்கின அந்த பங்களா எங்கே இருக்குது, என்ன ஆனது அப்படிங்கிறத பற்றி சரியான தகவல் இல்லை. அதை பற்றி யார்கிட்ட கேட்டாலும் அவங்க சரியாக சொல்ல தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா அது என்ன அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். உள்ளூர் வாசிகளுக்கு தெரியும் இங்கே இன்னொரு சிறப்பு இருக்குது. அதுதான் நாடி ஜோதிடம். வெளியூருக்காரர்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பவானி நாடி ஜோதிடத்துக்கு ரொம்ப பிரபலம். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஊரில் நாடி ஜோதிடம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீர் குறைவாக தான் இருக்குது. வெள்ளப்பெருக்கு காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் மண்டபம் வரைக்குமே தண்ணி இருக்கும். நம்ம வரும்போது பார்த்த கூட்டம் இப்போ இல்லை, கூட்டம் குறைஞ்சிருச்சு. நம்ம ஒரு கோயில் உள்ள ரவுண்டு போயிட்டு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ பரிகாரம் பண்ணக்கூடிய ஆட்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இதுதான் பின்னாடி இருக்கிற பரிகார மண்டபம். இங்கே பரிகாரம் வந்து 2-3 இடங்களில் பண்ணுறாங்க. ஒரு கிரவுண்டு மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் பண்ணுறாங்க. இந்த மண்டபத்துலேயும் பண்ணுறாங்க. எங்கே உங்களுக்கு இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். ஒரு அமானுஷ்யமான தகவலை சொல்கிறாங்க. இந்த ஊரில் எரிக்கப்படும் உடல்களுடைய மண்டையோடுகள் வெடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பூமிக்கடியில் நிறைய சிவலிங்கங்கள் இருக்கிறதுனால இங்குள்ள பிணங்களுடைய மண்டையோடுகள் உடைவதில்லை அப்படின்னு நம்பப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் காலங்காலமாக வந்து இந்த கதைகள் வந்து தொடர்ந்து நிலவிக்கிட்டே இருக்குது. கோவில் வளாகத்திலேயே பார்த்தீங்கன்னா பிரசாத கடை இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு ஏதாவது பிரசாதம் வாங்கணும் அப்படின்னா இந்த கடைகளில் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவையானது சுத்தமான முறையில் இங்கே தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அருள்மிகு சகஸ்ர லிங்கேஸ்வரர் சன்னதி. இந்த கோயிலினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1008 சிவலிங்கங்கள் ஒரே லிங்கத்தில் அமைச்சிருக்கிறாங்க. அந்த லிங்கத்தை பார்க்கும்போதே வந்து மயிர் அப்படியே கூச்செறிகிறது. ஒரு பக்திமயமான உணர்வு நம்மளுக்கு வர்றதை இந்த சிவனை தரிசிக்கும் போதே நம்மளுக்கு உணர முடியுது. இந்த 1008 லிங்கங்களும் ஒரே கல்லில் செஞ்சது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிவனை வந்து தரிசிங்க. ஒரு ஆன்மீகமான உணர்வை நீங்கள் பெறலாம்.
நாம் போன நேரத்தில் அந்த கோயிலினுடைய கருவறை கதவுகளை பூட்டியிருந்தாங்க. அதனால் நேரடியாக சிவனை தரிசிக்க முடியல. அந்த சிவனுடைய கோயிலினுள்ள கதவுகள் வழியாக தான் அந்த சிவனை தரிசிக்க முடிஞ்சது. அதில் பார்க்கும்போதே சிவனுடைய அந்த அருள் பொழியும் அந்த உருவம் வந்து நம்மளை மெய்சிலிருக்க வைக்குது, அப்படியே புல்லரிக்க வைக்குது. அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து நீங்களும் பாருங்கள். இந்த 1008 சிவலிங்கங்கள் உள்ள அந்த ஒரே சிவன் இவர் தான். உத்து பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன கோடுகளாக இருப்பது வந்து அந்த 1008 சிவன் தான். அந்த சிவனை பார்த்து இந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களும் தரிசியுங்க. வர முடியாதவர்கள் இந்த வீடியோ மூலமாக இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தினுடைய நுழைவாயில். நம்ம எடுத்ததையுமே இதைத்தான் காமிச்சிருக்கணும். ஆனால் கடைசியில் வீடியோ முடிகிற டைமில் வந்து நம்ம நுழைவாயிலை காமிச்சிருக்கிறோம். இங்கிருந்து பார்த்தோம்னா பவானி சங்கமேஸ்வரருடைய அந்த நுழைவாயில் மற்றும் மணிமண்டபம், கொடிமரங்கள், தீபத்தூண்கள் ஆகியவெல்லாம் தெரியுது. பக்தர்களுடைய கால் சுடாமல் இருக்கிறதுக்கு மேட்டு போட்டிருக்கிறாங்க. பக்தர்கள் ஒவ்வொருத்தராக உள்ளே போகிறத நம்ம பார்க்க முடியுது. கோயில் எவ்வளவு அகலமானது, எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படின்னு இங்கேருந்து பார்க்குறப்பவே அந்த ஆட்களுடைய உருவமெல்லாம் எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படிங்கும்போது அதனுடைய பிரம்மாண்டத்தை வந்து நீங்களே யூகிக்கலாம். கோவிலிருந்து பவானி பாலத்தை நான் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி பவானி பாலத்திலிருந்து கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வியூவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இதுதான் பவானி கூடுதுறை கோவில். பாலத்திலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கோயில் இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அல்ட்ரா ஜூம் பண்ணி அந்த கோயிலினுடைய தோற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். பக்தர்கள் வந்து அந்த நம்ம உள்ளே பார்த்தா மணிமண்டபம் வராது தான். அந்த மணிமண்டபத்தில் தான் வந்து பூசாரிகள் வந்து அந்த திவசம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது கோவிலினுடைய முன்புற பகுதி. சாமியை தரிசிக்கிறவங்க நேரடியாக இந்த பகுதிக்கு வரலாம். பரிகாரம் மற்றும் தவசம் பண்ணுறவங்க வந்து கோவிலின் வலது பக்கத்தில் வந்து ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டுக்குள்ளே போனீங்கன்னா நேராக ஆற்றுக்கு போகும். அந்த ஆற்றுக்குள்ளே போய் நீங்கள் பரிகாரங்கள் மற்றும் உங்களுடைய பூஜைகள் வந்து பண்ணிக்கலாம். சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நேர்வழியில் வந்து நேரடியாக உள்ள கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுக்கலாம். நீங்கள் பரிகாரங்கள்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சாமி கும்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் இப்படி சுற்றி வந்து இந்த வாசல் வழியாக நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இது கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற ராஜநந்தி. பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா விளக்கு போட்டு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.